திருச்சபைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் பாடம் மாபெரும் போராட்டம் என்ற இந்த புத்தகத்தை மையமாக வைத்து படிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஓய்வு நாள் பாடமானது இந்த புத்தகத்தில் 42 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 42 அதிகாரங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரத்தின் பாடத்திற்குள்ளாகவும் பிரித்து தொகுத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த பாடத்தின் ஆழத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த வாரத்தின் பாடத்தின் தலைப்பு சத்தியத்திற்காக நிற்றல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவருடைய ஒத்தாசை அபரிதமாக தேவை. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த இந்த சுமூகமான சமுதாய நிலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த மத சுதந்திரத்துக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பாடப்புத்தகத்துக்காக நன்றி. எல்லா நன்மையான இவுகளுக்காகவும் நன்றி. பரலோகத்தின் தேவன், இந்த பாடத்திலிருந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்ன, சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உந்த வேண்டுமாய் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தில் நிற்றல் என்ற பாடத்தில் மிக முக்கியமான சில சாட்சிகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மையமாக வைத்து எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சாட்சிகள் யாருடைய சாட்சிகள் என்று சொல்லப்படும் போது மிகவும் முக்கியமான சிலருடைய சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று, பாலிகார்ப் என்ற நபருடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாலிகார்ப் அப்படிங்கிற நபர். இரண்டாவது, ஜான் விக்லிஃப் அப்படிங்கிற மனிதனுடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜான் விக்லிஃப். மூன்றாவதாக, ஜான் ஹஸ் என்ற மனிதனுடைய சாட்சி, அவருடைய பெயர் சாட்சியாக குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நான்காவதாக, ஜெரோம் என்ற மனிதனுடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக, வில்லியம் டிண்டேல் என்ற நபருடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமா சாட்சியா நின்னாங்க, என்ன காரியத்துக்காக சாட்சியா நின்னாங்கன்னு படித்தோம்னா இந்த வார பாடத்தினுடைய மைய நோக்கம் நிறைவேற்றப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த 5 நபர்களுடைய சாட்சியும் தாண்டி வால்டென்னியர்களுடைய சாட்சியும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் வால்டென்னியர்களை பற்றி போதகர் அவர்கள் நமக்கு முன்பதாகவே பிரசங்கத்தில் தெரியப்படுத்தியதுனாலே அதை நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா பார்க்க போகிறது இல்லை. இந்த 5 நபர்களுடைய சாட்சியை சுருக்கமாக அவர்கள் கடந்து வந்த பாதையை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால நீங்க கவனமா இந்த சாட்சியை கேட்கும்படியாக நான் வேண்டுகிறேன். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முதலாவது நபர் பாலிகார்ப் அப்படிங்கிற நபர். பாலிகார்ப். இந்த பாலிகார்ப் யாரு அப்படின்னா, யோவான் சீஷனுடைய சீஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் அன்பு சீஷன் என்று அழைக்கப்பட்ட சீஷனாய் இருந்த யோவானின் நேரடி சீஷனாய் இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த பாலிகார்ப். யோவானுடைய நேரடி சீஷன். நல்ல கவனமா கேளுங்க. இறுதியில் நேரம் இருந்தால் சில கேள்விகள் நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். அருமையா 2 சகோதரர்கள் அருமையான கேள்விகள் கேட்டாங்க. நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டுமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலிகார்ப் யோவான் சீஷனுடைய சீஷன் என்று சொன்னேன். இந்த பாலிகார்ப் 7 திருச்சபைகளுடைய பெயர் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியாத்திரா, பிலதெல்பியா, சிமிர்னா, பிலதெல்பியா, லவுதிஷியா. இப்படி 7 சபைகளில் 2வது சபையாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சிமிர்னா அப்படிங்கிற இடத்தில் உள்ள திருச்சபையின் பிஷப்பாக இருந்தவர். இந்த சிமிர்னா திருச்சபையின் பிஷப்பாக இருந்தவர். இவர் இயேசுவின் மீது தீராத வாஞ்சியும் வைராக்கியமும் கொண்ட ஒரு முதியவர். கிட்டத்தட்ட அவருடைய வயது கிட்டத்தட்ட 80 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு வயது என்பதை வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். 80 இயர்ஸ்க்கு மேல். அந்த காலகட்டத்தில் ரோம அரசர்களை தெய்வங்களாக வணங்கக்கூடிய பழக்கம் இருந்தது நிமித்தமாக
அப்பொழுது இருந்த கிறிஸ்தவர்கள் இயேசு என்ற வேறொரு ராஜாவை வணங்குகிறார்களே என்று பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களை வற்புறுத்தி ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாக்களை தெய்வமாக வணங்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்பது மிகவும் வற்புறுத்துகிற, கட்டாயப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. அப்ப மிகவும் பிரபலமாக உத்தமமாக இருந்த இந்த பாலிகார்ப்பையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைது செய்து அழைத்து கொண்டு வரும்படியாக சில சேவகர்களை யார்கிட்ட அனுப்புறாங்கன்னா இந்த பாலிகார்ப்ட அனுப்புறாங்க. இந்த பாலிகார்ப் வந்தவர்களை எவ்விதமாக கையாண்டார் என்றால், அவர்களிடத்தில் எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்க, நான் ஜெபம் செய்து விட்டு வருகிறேன் என்று அவங்ககிட்ட என்ன பண்ணாருன்னா விண்ணப்பம் வச்சாராம். விண்ணப்பம் வைத்து விட்டு தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களிடத்தில் சொன்னாராம், வந்தவர்களுக்கு வயிறார உணவு கொடுங்கள் என்று விருந்தோம்பல் செய்தவராக பார்க்கிறார். கைது செய்ய வந்தவர்களை நாம் இவ்விதமாக தான் கையாளுவோமா? ஆனால் இவருக்கு சற்று தெரிந்து விட்டது, நம்முடைய உயிர் போகும் அளவிற்கு ஒரு சில காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதனாலே வரக்கூடிய உபத்திரவத்தில் நிலை நிற்பதற்காகவும் தனக்கு பின்னாக இருக்கக்கூடிய தன்னுடைய விசுவாச பிள்ளைகளும் பாதுகாக்கப்படவும் வேண்டுமாய் அவர் ஜெபித்து விட்டு அங்க கடந்து போனாராம். பிற்பாடு அவரை ரோம அரசனின் முன்னிலையில் விசாரிக்கப்படும் போது அங்க நடந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மறுதலி என்று சொன்னாங்களா. வயசான காலம், கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, 86 வருடங்களாக இந்த தெய்வம் என் வாழ்க்கையில் ஒரு தீங்கும் செய்ததில்லை, நல்லது மட்டும் தான் செஞ்சிருக்கிறார். அவருக்கு நல்லது மட்டும் தான் செய்ய தெரியும், என் வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட என்னை ரட்சித்த, உயிர் கொடுத்த அந்த தெய்வத்தை நான் மறுதலிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான காலத்தில் மிகவும் சித்திரவதையான ஒரு மரணத்திற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்ப இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த பற்று என்னவாக இருந்திருக்கும்? இவ்வளவு உண்மையாக உயிர் போனாலும் பரவாயில்லை, நேசருக்காக நான் நிற்க வேண்டும் என்று சத்தியத்துக்காக நின்னாங்களாம். நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வெளிச்சம் அவர்களை விட அதிகமான வெளிச்சம் இல்லைங்களா? நமக்கு அநேக தீர்க்க தரிசன பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் வெளிச்சம் இருக்கிறது, தானியல் சுவிசேஷ தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் வெளிச்சம், வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன புத்தகத்தின் வெளிச்சம், இன்னும் வேதாகத்தில் உள்ள அநேக காரியங்களை பற்றின வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சத்தியத்திற்கு நாம் எவ்விதமாக நிற்கிறோம் என்பது நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய சிந்தனைக்கான கேள்வி. இரண்டாவது முக்கியமான சாட்சியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா ஜான் விக்லிஃப். இந்த மனிதனுடைய காலம் வரைக்கும் என்ன நடைமுறையில் இல்லை என்றால், அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம், பிரிண்டிங் பிரஸ்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். அப்படி பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடித்ததுனால தான் ஊருக்குள்ள இவ்வளவு லைப்ரரிஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? கல்வி உலகத்தில் அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டதில் அச்சு இயந்திரத்தின் பங்கு அதிகம். ஏன் அப்படின்னா, அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பதாக கைகளில் தான் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அழகாக எழுதக்கூடிய நபர்களை கேலியோகிராஃபர்ஸ் சொல்லுவாங்க, அழகாக எழுதுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து புத்தகங்களை எழுதி கையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் மட்டும்தான் எங்க வைக்கப்பட்டிருக்கும்னா லைப்ரரியா சில இடங்களில் இருக்கும். அப்ப கல்வி என்பது மிகவும் எல்லாருக்கும் கை கெட்டின தூரம் இருந்த காலம் கிடையாது, அச்சு இயந்திரம் இல்லாத ஒரு காலம். அப்படிப்பட்ட இடத்தில் ஜான் விக்லிஃப் என்ற ஒரு மனிதன் இங்கிலாந்தில் உதிக்கிறார், இங்கிலாந்துல பிறக்கிறார். இங்கிலாந்துல நார்த் யார்க்ஷயர் அப்படிங்கிற ஒரு இடத்தில் பிறக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் குறிப்பிட்டு 1328ஆம் ஆண்டில் அவர் பிறக்கிறார். 1384ஆம் ஆண்டில் அவர் மரிக்கிறார். 1328 1384 மரிக்கிறாரு. கிட்டத்தட்ட 56 வருஷம் தான் உயிரோட இருக்கிறார். 56 இயர்ஸ். நான் தவறா சொல்லணும்னா 56 வருடங்கள் தான். இவர் படித்த படிப்பு பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஊரில் வந்து சொல்லக்கூடிய மிகவும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, ஒருவேளை டாக்டர் படிக்கிறவங்கன்னா சிஎம்சியில் படித்தா அவங்க பெரிய இடத்துல படிக்கிறாங்கன்னு சொல்லப்படுவது போன்று, ஐஐடியில் இன்ஜினியரிங் பண்ணால் அது மிகவும் மேன்மையாக பார்க்கப்படுவதை போன்று உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக பார்க்கப்படக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில், இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் என்ன படித்தார் அப்படின்னா, இறையியல் படித்தார், தியாலஜி படித்தார். தியாலஜி வேதத்தின் சம்பந்தமான காரியங்கள் அனைத்தையும் நன்கு கற்றறிந்தவராக இருந்தார். இது மட்டும்தான் அவர் படிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயத்துவம், பிலாசபி, தத்துவங்களை குறித்த அநேக காரியங்களை அவர் படித்தார். சரி, இது மட்டும் தான் படிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சமய சமய சட்டங்கள். சமய சட்டங்கள் அப்படின்னா லா ஆஃப் த சர்ச். அப்ப இருந்த சபைகளில் உள்ள சட்டங்கள் என்னென்னங்கிறதை குறித்த தெளிவான பார்வை அவருக்கு இருந்துச்சு. பல சட்டங்கள் இருந்துச்சு சபைகளுக்கு. சபை நடத்துவதற்கும் சபை சார்ந்த காரியங்களுக்கும் பல சட்டங்கள் இருந்தது. சபை சட்டங்கள் மட்டும் அல்ல, சமூக சட்டங்களையும் அவர் படித்தார். சிவில் லாவும் படித்தார். லா தெரியும் அவருக்கு. அப்ப அரசாங்கத்தின் சட்டமும் அவருக்கு தெரியும், சபை சட்டங்களும் தெரியும், தத்துவங்களும் தெரியும், இறையிலும் தெரியும். நல்ல கற்றறிந்த ஒரு மனிதன். இப்படி படித்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் இதயத்தின் கேள்விகளுக்கான பதில் எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார் என்றால் சத்திய வேதத்தில் தான் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். அப்ப சத்திய வேதத்தில் உள்ள காரியங்களை அவர் படிக்க படிக்க அவர் எண்ணம் தெளிவுபடுகிறது, அவர் சிந்தனை புதிதாகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த காலத்துல ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பொழுது இருந்த ரோம சாம்ராஜ்யம் தனக்கென்று ஒரு திருச்சபையை ஆளுகை செய்தது. ரோம கத்தோலிக்க திருச்சபையின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய போப் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த ரோம அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். அதை போன்று இங்கிலாந்து நாட்டில் உள்ள ராஜாக்களும் வரி செலுத்தணும். அப்ப இவர் படிச்சவர் பாத்தீங்களா, படிச்சவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாம் எதற்காக இந்த ரோம அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என்று வரி செலுத்தக்கூடிய அந்த டாக்ஸ் என்ன பண்ணாரு, வேண்டாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஸ்டாப் பண்ணார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யம் வரி வசூலிப்பதின் மூலமாக இன்னும் பெருகி கொண்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனா இங்கிலாந்து போன்ற பெரிய நாட்டின் வரி தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று நிறுத்தும் போது, இவர் படித்த மேதறிஞராய் இருந்ததுனால இங்கிலாந்து மக்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது. மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை போன்று யார் இருந்தார்னா இந்த ஜான் விக்லிஃப் இருந்தார். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விசித்திரமான விஷயம் நடந்துச்சுன்னா, இந்த ரோம திருச்சபையில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமய துறவிகளை ஏற்படுத்துவாங்க, மாங்ஸ் ஏற்படுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க அந்த மாங்ஸ் அப்படின்னா, அவர்களுடைய பிரதானமான தொழிலே போய் யாரிடத்துலயாவது கையேந்தி பிச்சை எடுப்பது, சோம்பேறியாக எங்கேயாவது தூங்குவது, அவர்களுக்கென்று தங்குவதற்கு சில அரண்மனைகள் மாடங்கள் இருந்தது. அதனால சோம்பேறியான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, எந்த பணியும் செய்யாமல் பிச்சை எடுக்கக்கூடிய வாழ்க்கை, இதுதான் சமயத்து துறவியின் பணி. இந்த மாதிரியான வேலையை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்களை மாங்ஸா சமய துறவிகளா யார் அழைச்சாங்க அப்படின்னா, இந்த திருச்சபை, ரோம திருச்சபையினர் அழைத்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படி சோம்பேறியான ஒரு வாழ்க்கை, கை நீட்டினா காசு, ஆடம்பரமா போய் இருப்பதற்கு மாடங்கள் என்று பார்க்கும்போது அநேக வாலிபர்கள் அந்த காலத்துல ஈர்க்கப்பட்டு மாங்ஸா என்ன பண்ணாங்கன்னா போனாங்களாம், திருமணம் செய்யாத துறவிகளா போனாங்களாம். இப்படி போகிறவர்களை அநேகர் போகும்போது என்ன நிகழ்ந்தது அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளை துறவியாக போவதற்கு அனுமதி கொடுக்க வேணுமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமையே நீங்க இங்க வரலான்னு சொல்லிட்டு ரோம திருச்சபை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சட்டம் போட்டுச்சான். அப்ப இது மட்டும் இல்ல, இவங்க என்ன பண்ணாங்க ஸ்பெஷலா அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள்லையும் பல்கலைக்கழகத்திலையும் பயிலக்கூடிய வாலிபர்களை இப்படிப்பட்ட துறவி மடத்துக்கு நீங்க வாங்கன்னு என்ன பண்ணாங்கன்னா அழைப்பு விடுத்தாங்களாம். அதனாலே அநேகர் என்ன பண்ணாங்கன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு துறவி மடத்துக்கு போனாங்களாம். அப்படி போன இந்த சமய துறவிகளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது, பாவ மன்னிப்புக்கென்று நீங்க என்ன பண்ணிக்கலாம், பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது அநேகர் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பணத்தை எங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சமய துறவிகள் இடத்துல வந்து கொடுத்தாங்களாம். அப்ப சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ என் பிள்ளை கல்விக்கூடத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் போச்சுன்னா துறவி மடத்துக்கு இவங்க கூட்டிட்டு போயிருவாங்கிறதுக்காக பல தாய் தகப்பன் மாதிரி எதுக்கு அனுப்ப மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள் சரியா போகல அப்படின்னா அந்த நாடும் அந்த தேசமும் எவ்வளவு இருளடைஞ்சு போயிடும். அப்ப கல்வி பயில்வதற்கு அனுப்புவதற்கே பயமா இருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட துறவி மடம், இப்படிப்பட்ட சோம்பேறி வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை, இப்படிப்பட்ட பிச்சை எடுத்து செய்யக்கூடிய இழிதொழில் எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று தப்புன்னு சொன்ன நபர் யாருன்னா ஜான் விக்லிஃப். இதை பத்தி அவங்க என்ன சட்டம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மாபெரும் போராட்ட புஸ்தகத்துல ஒரு அழகான வாக்கியம் இருக்கு, நான் வாசிக்கிறேன். துறவி மட கொள்கையை வலியுறுத்தும் விதத்தில் கீழ் கண்டபடி அறிவித்தார்கள். ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னன்னு சொல்லி வாசிக்கிறேன்.
உன் வாசற்படிக்கு முன், வாசலுக்கு முன்னாடி உன் தந்தை அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு படுத்து கிடந்தாலும், உன் தாய் உன்னை பெற்ற உடலையும் உனக்கு பாலூட்டின மார்பகங்களை காட்டினாலும், நீ அவர்களை காலால் மிதித்து தள்ளிவிட்டு கிறிஸ்துவை நோக்கி நேராக செல்வாயாக. அம்மா அழுதாலும் அப்பா அழுதாலும் எட்டி மிதிச்சுட்டு என்ன பண்ணலாம், துறவி மடத்துக்கு வரலான்னு என்ன பண்ணாங்களாம், ரோம திருச்சபையில சட்டம் இருந்துச்சான். பின் நாட்கள்ல, இதுக்கு பின்னாடி 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்த மார்ட்டின் லூத்தர் இந்த விஷயத்தை என்ன பண்ணாரு அப்படின்னா கண்டித்து எழுதினார். இது பற்றி மார்ட்டின் லூத்தர் சொல்வதை பாருங்கள். இந்த மிருகத்தனமான மனித தன்மையற்ற குணமானது கிறிஸ்தவனுக்கோ சாதாரண மனிதனுக்கோ உரியது அல்ல, ஓநாய்க்கும் கொடுங்கோலனுக்கும் உரியது. இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிற குணமா இப்படி செய்யறது? ஓநாய்க்கும் மிருகத்துக்கு இருக்கிற குணம்னு சொல்லிட்டு லூத்தர் என்ன பண்ணாருன்னா எழுதினார். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்ணார், எதிர்த்தாராம். அது மட்டும் இல்ல, பாவ மன்னிப்பு பணத்துக்காக கொடுக்கப்படுவதை வன்மையாக கண்டித்து வேதம் இப்படி சொல்லல அப்படிங்கிறத எதிர்த்தாராம். இப்படி ரோம திருச்சபை கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் எதிர்த்த விக்லிஃப் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் இருளில் இருப்பதற்கு காரணம் சத்திய வெளிச்சம் தெரியவில்லை. சத்திய வெளிச்சம் ஏன் தெரியவில்லை? மக்களுக்கு சத்தியம் அவர்கள் பயிலக்கூடிய பேசக்கூடிய மொழியில் இல்லை என்பதனாலே, விக்லிஃப் லத்தீன் மொழியில் கற்று தேர்ந்தவராக இருந்ததுனால, இருளை அகற்றுவதற்கு சத்தியத்தின் வெளிச்சம் தான் பிரகாசிக்க பண்ணும் என்ற எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணார்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த இங்கிலீஷ் பைபிள், முதலில் வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான மிகப்பெரிய வாஞ்சை கொண்டு லத்தீனில் இருந்து ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கான முயற்சி என்ன பண்ணாராம், செஞ்சார். அப்படிப்பட்ட விஷயத்தை என்ன பண்ணாரு, செஞ்சார். அப்ப அவருடைய வேலையை தடை செய்வதற்கா அவருடைய காலத்துல என்ன பண்ணல அப்படின்னா வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கான சட்டம் போடாத காலம். ஆனா அவருடைய போதனைகளும் அவருடைய எல்லா விஷயமும் ரோம அரசாங்கத்துக்கு அதிகமா எதிர்ப்பா இருந்துச்சு. ஆனா இங்கிலாந்துல உள்ள ராஜாவும் ராணியும் படித்தவர்களும் இவருடைய அறிவுத்திறனை பார்த்து இவர் நாட்டுக்கு நல்லதான் சொல்றாரு, இவர் கரெக்டா தான் இருக்கிறாருன்னா அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்த கூட்டம் இருக்கதான் செஞ்சு. அப்ப ரோம அரசாங்கத்திலிருந்து எப்படியாவது அவரை பிடித்து சிறையில் அடைத்து விட வேண்டும், அவருடைய வேலையை நிப்பாட்டணும்னு ரொம்ப முறை முயற்சி பண்ணாங்க. ஒரு முறை முயற்சி பண்ணி அவரை விசாரணைக்கு கூப்பிடும் போது, விசாரணைக்கு அழைப்பு விடுத்த போப் கிரெகரி அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா மரணத்திற்குள்ளாக கடந்து போறாரு. அப்ப மரணம் ஏற்படுகிறது. அதனால அவருடைய வேலை சற்று காலம் இன்னும் டிரான்ஸ்லேஷன் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்படுது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அங்க போப் என்ற பதவிக்கு 2 நபர்கள் போட்டி போடுறாங்க. இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் போட்டி போடுறாங்க. அப்படி 2 பேர் போட்டி போடுற டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே ரோம அரசாங்கத்துக்கு நேரம் இருக்கனால இவருடைய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணல அப்படின்னா தொந்தரவு பண்ணல. அதனால கர்த்தர் இவரை மொழிபெயர்ப்பு செய்வதற்கான அநேக காரியங்களை செஞ்சார். இவருக்கு பின்னடியார்களை இவர் உருவாக்கினார். இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விக்லிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லோலாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோலாட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜான் விக்லிஃபுடைய எழுத்துக்களை, சீர்திருத்த எழுத்துக்களை தங்களுடைய கைப்படவே என்ன பண்ணாங்கன்னா எழுதுனாங்க. யாருக்காவது இந்த பைபிளை கையிலேயே எழுதின பழக்கம் இருக்குதா? பைபிளில் உள்ள சுவிசேஷ புஸ்தகங்களை நோட்டை எடுத்து அப்படியே எழுதின பழக்கம் இருக்குதா? நான் சமீபத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அழகா ஏசாயா புஸ்தகம் முழுவதுமா ஒரு லாங் சைஸ் ஸ்கொயர் நோட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. ஒரு இந்து சகோதரி இப்போதான் சத்தியத்தை பைபிளை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே எழுதியிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லாத காலத்தில் இந்த டிரான்ஸ்லேஷனை என்ன பண்ணாங்கன்னா சில பகுதிகளாகவோ இல்லை பெரும்பான்மையான பகுதியாகவோ என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில எழுதி என்ன பண்ணாங்கன்னா அநேக இடங்களுக்கு அனுப்புனாங்க. விக்லிஃபுடைய எழுத்துக்கள் பரப்பப்பட்டதில் இங்கிலாந்து ராணி விக்லிஃபுடைய எழுத்தை படிச்சு தன்னுடைய மனதை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியா என்ன பண்ணாங்கன்னா ஒப்பு கொடுத்தாங்க. இப்படியா விக்லிஃபுடைய பின்னடியார்கள் மிகப்பெரிய காரியத்தை என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, விக்லிஃப மரண படுக்கையில் விக்லிஃப் இருந்தார். ஒரு மரணத்துக்கு எதுவான காய்ச்சல் இருந்த போதும் கூட, நீ இவ்விதமாக திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டதுனாலதான் உனக்கு என்ன வந்துருச்சு? நோய் வந்துருச்சு. நீ ஒழுங்கா மறுதளித்து விட்டு நீ செய்வதெல்லாம் தவறு என்று மறுதளித்து விடு என்று சொல்லப்பட்ட போதும் கூட, நிச்சயமாக நான் சத்தியத்துக்காக தான் நிற்பேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மறுதளிக்கலையா. அப்ப மறுதளிக்காத போதும் கூட ஆண்டவர் அவர் மரணப்படுக்கையில இருந்து சற்று என்ன பண்ணாராம், உயிரோட மறுபடியும் எழுப்பி மீதமுள்ள வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கான பலன் கொடுத்தாராம். அப்ப ஆண்டவர் அவரை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ செய்தாரு. கடைசியாக லுட்டர்வொர்த் அப்படிங்கிற இடத்தில் உள்ள தேவாலயத்தில் அந்த திருவிருந்து நேரத்தில் அவருடைய இதயம் ஸ்ட்ரோக் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய உயிர் போகிறது. 40 வருஷம் கழிச்சு விக்லிஃபுடைய
எலும்புகளை எங்கே அடக்கம் செய்தார்களோ அங்கே தோண்டி எடுத்து என்ன பண்ணாங்கன்னா எரிச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா நதியில் என்ன பண்ணாங்கன்னா கலந்து விட்டாங்களாம். அந்த லுட்டர்வொர்த் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஓடக்கூடிய நதியில் என்ன பண்ணாங்கன்னா எரிச்சு 40 வருஷம் கழிச்சு. அப்படியே 40 வருஷம் கூட அந்த மனிதன் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்திருக்கும். உயிரோடு இருக்கும்போது அவரை எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற அந்த இது எப்போ வெளிப்பட்டது அப்படின்னா 40 வருஷம் கழிச்சு தான் வெளிப்பட்டது. ஏன் 40 வருஷம் கழிச்சு வெளிப்பட்டதுங்கிறத நான் சொல்றேன். இந்த ஸ்டோரியை கவனமா கேளுங்க. ஏன் 40 வருஷம் கழிச்சு அவருடைய சாம்பலை எடுத்து இது பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி, இப்போ விக்லிஃப் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததா ஜான் ஹஸ் பத்தியும் ஜெரோம் பத்தியும் சுருக்கமா பார்ப்போம். இந்த ஜான் ஹஸ், ஜெரோம் இவங்க 2 பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா பொஹீமியா நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ பொஹீமியா நாடு என்ன பெயர்ல இருக்குன்னா செக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு. செக் குடியரசு எதுக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னா ஜெர்மனி, போலாந்து, ஆஸ்திரியா, ஹங்கரி அப்படிங்கிற நாடுகளுக்கு 4 நாடுகளுக்கு நடுவில் இருக்கிறதா இந்த பொஹீமியா. இது செக் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. இந்த பொஹீமியா நாட்டுடைய தலைநகரம் தான் என்னன்னா பராக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கும் போது பராக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. பிரேக் அப்படிங்கிற நாடு. இந்த பிரேக் நாடு வந்து அதனுடைய யூனிவர்சிட்டி வந்து கல்விக்கு பேர் போன இடம். எப்படி ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் எல்லாம் சொல்றோம்னா அந்த மாதிரி பிரேக் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரேக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்த ஹஸ் பார்த்தீங்க அப்படின்னா தகப்பன் இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன். தாய் வந்து அந்த பையன் எப்படியாவது கல்வி கிடைத்து கடவுளுக்காக பயன்படணும்னு நாயா உழைச்ச அந்த பையனை என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது கல்வி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. எத்தனையோ ஒரு அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு பையன் நானும் வேலைக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ எப்படியாவது கல்வி பயின்று நீ ஆண்டவருடைய கிருபையினால நீ மேலே வரணும்னு சொல்லிட்டு தன்னால் இயன்ற மட்டில் ஒரு நல்ல கல்வியை கொடுத்தாங்க. அவர் படித்து முடித்த உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் பிரேக் பல்கலைக்கழகத்திலேயே என்ன கிடைத்தது அப்படின்னா அவர் படிப்பதற்கான சீட்டு கிடைச்சு அவர் இறையியல் படித்தார். இறையியல் படித்த பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அதே கல்லூரியில டீனார் அளவுக்கு அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவருடைய வாழ்நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1369 இருந்து 1415 46 வருஷம் தான் அவர் இருந்தார். 46 வருஷம் தான் அவருடைய வாழ்க்கை. டீனா இருந்தார். டீனா இருக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான மனமாற்றத்தின் சூழ்நிலை ஒண்ணே நடந்துச்சு. டீனா இருந்தாரு, பிரசங்கியாரா இருந்தாரு. பிரசங்கம் பண்ணும்போதே அவருக்கு என்னன்னா எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியான தாய்மொழியில தான் பிரசங்கிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஏன்னா அப்ப தொழுகை கூட தாய்மொழியில நடக்காது, லத்தீன் மொழியில தான் யார் நடத்துவாங்க அப்படின்னா பாதிரியார்கள் நடத்துவாங்க. லத்தீன் மொழியில தான், மக்களுக்கு அவ்வளவா புரியாது. ஆனா அப்பயே அவர் சீர்திருத்தம் சிந்தனை கொண்டவர் தாய்மொழியில தான் நடத்தினாராம். அப்ப இவர் வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்படுது, தாக்கம் ஏற்படுதுன்னா அவர் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சாலையில, ஒருவேளை காலவசல் சிக்னல் மாதிரி ஒரு பெரிய சிக்னல்ல ஒரு மிகப்பெரிய சுவர்ல 2 வரைபடங்கள் வரையப்பட்டிருந்தது. என்ன வரைபடம் வரையப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கழுதை. அந்த கழுதையின் மீது மிகவும் கிழிந்த அகோரமான ஒரு உடையை அணிந்திருந்த இயேசு கிறிஸ்து, மிகவும் எளிமையான தோற்றத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பின்னாடி இருந்த மாதிரி ஒரு வரைபடம் வரைஞ்சிருந்தாங்களா. மற்றொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை ரதம், அதுல போப் பேராயர் உட்கார்ந்தது போலவும் அதற்கு மேலாக அவருடைய தலையில 3 அடுக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை சுற்றிலும் உள்ளவர்கள் மிகவும் ஆடம்பரமாக இருப்பது போலவும் வரையப்பட்டிருந்தார். 2 படம் தான் வரைஞ்சி வச்சிருந்தாங்களா. அந்த 2 படத்தை பார்த்த உடனே அவருடைய இதயத்துல சத்தியத்துக்காக நிக்கணுங்கிற மிகப்பெரிய தாக்கம் என்ன பண்ணிச்சான், ஏற்பட்டுச்சு. ரோம திருச்சபையில் உள்ள பிழைகள் எல்லாம் அவருக்கு நன்கு புரிய ஆரம்பித்தது. இது மட்டும் ஒரு காரணமான்னு பார்த்தா இது ஒரு மிக முக்கியமான காரணம். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஜெரோம் அப்படின்னு அவருடைய பேரு. இந்த ஜெரோம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் நல்ல கல்வி பயின்றதுனால அவங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா ராஜாக்கள் ராணிகள் முன்பதாக நிற்கும் அளவிற்கு செல்வாக்கு இருந்தது. அப்ப இந்த ஜெரோமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து ராணியினிடத்தில் இருந்து சில எழுத்து நிருபங்கள் கிடைத்தது, சில பேம்ப்ளெட்ஸ் கிடைச்சிச்சு. இங்கிலாந்து ராணி யாருடைய எழுத்துக்கள்னால தொடப்பட்டிருந்தாங்க அப்படின்னா விக்லிஃபோட எழுத்துக்கள்னால தொடப்பட்டிருந்தாங்க. இந்த இங்கிலாந்து ராணி எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த பொஹீமியா நாட்டில இருந்து பொண்ணு எடுத்திருக்கிறாங்க இங்கிலாந்துல. புரியுதுங்களா நான் சொல்லுது? பொஹீமியா நாட்டிலிருந்து பெண் எடுத்தவள் இளவரசியாக எங்க இருக்கிறாங்க, இங்கிலாந்துல இருக்காங்க. இப்போ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த ராணி விக்லிஃபோட எழுத்துக்கள்லாம் படிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு என்ன போகணும், சத்தியம் போகணும்னு இங்கிலாந்துல இருந்த விக்லிஃபோட எழுத்துக்கள் எல்லாம் எங்க அனுப்பி வைக்கிறாங்க, பொஹீமியாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப யார் கைக்கு சத்தியம் கிடைக்குது அப்படின்னா விக்லிஃபோட எழுத்துக்கள் ஜெரோமுக்கு கிடைக்குது.
ஜெரோம் யாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா ஹஸ்ஸுக்கு வந்து என்ன பண்றாருன்னா இந்த சத்தியங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதை கொடுக்கறத பார்க்க முடியும். 2 பேர் உட்காந்து சத்தியங்களை படிக்கிறாங்க. கிடைத்த இடங்களுக்கு எல்லாம் சத்தியத்தை என்ன பண்றாங்க, பரப்புறாங்க. இவர்கள் இவ்விதமாக சத்தியத்தை பரப்புவதை ரோம அரசாங்கத்தால ஜீரணிக்க முடியாம யார நேர்ல வந்து ஆஜராக சொல்றாங்க, விசாரணைக்கு வர சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹஸ்ஸை வந்து என்ன பண்றாங்க, முதலாவது வந்து ஆஜராக சொல்றாங்க. ஆனா ஹஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்ஸை யாராவது அப்படி ஒப்பு கொடுத்தா உயிருக்கே சேதமாயிரும் சொல்லிட்டு பொஹிமியா நாட்டு ராஜா ராணி செல்வாக்கு நிறைந்தவர்கள் யாருமே அவர் என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வேற ஏதாவது பிரதிநிதி அனுப்புவோம், வேற ஏதாவது கடிதம் கூட அனுப்புவோம். ஆனா அவர் அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பாதபடி அவருடைய உயிரை காப்பதற்காக போராடினாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஹஸ் வந்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கே கொஞ்ச நாள் போய் என்ன பண்ற ஊழியம் பார்க்கறதுக்காக போறாரு. அந்த நேரத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. ஹஸ்ஸ ரோம அரசாங்கத்தின் விசாரணைக்கு கூட்டிட்டு வராதனால அந்த பொஹிமியா சுத்தி உள்ள கிராமத்துல பாதிரியார்கள் எந்த விதமான சபையும் நடத்த மாட்டாங்க. சர்ச் சர்வீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபியூனரல் அடக்க ஆராதனை கிடையாது, ஞான ஸ்நானம் கிடையாது, எந்த விதமான திருவிருந்தும் கிடையாது, எந்த விதமான சர்ச் ஓரியன்ட் பரிசுத்த ஆராதனை ஒழுங்குகள் எதுவுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்க யாரும் ஒப்பு கொடுக்கல, ஹஸ்ஸை ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவ்விதமா செயல்பட்டாங்க. அப்ப மக்களுக்கு என்ன அப்படின்னா மக்கள் அனைவர் போப்பை எப்படிதான் பார்த்தாங்க அப்படின்னா தெய்வமா பார்த்தாங்க. ஐயோ தெய்வத்துடைய கோபம் நம்ம மேல சூழ்தோ, அப்ப பொஹிமியா மக்கள் எல்லாம் பரிதபிக்கிறாங்களே, யாரை ஒப்பு கொடுக்கணும், ஹஸ்ஸை அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா வர்றதுக்காக அவங்க தூண்டுனாங்க. பிற்பாடு ரோம அரசாங்கத்தின் நியமத்தின்படி ஹஸ்ஸை எங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா விசாரணைக்காக அனுப்புறாங்க. ஆனா விசாரணைக்காக அனுப்புறேன்னு சொன்னவங்க விசாரணையில் அவர் செய்ததுக்கு சரியா, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கு வேத ஆதாரம் இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க, நம்ம நிரூபிக்கலான்னு போறாரு. ஆனா அவருக்கோ ஏமாற்றம். அவங்க மனதுல எதை முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இவர் வந்தா என்ன பண்ணிடணும், பிடிச்சு சிறையில அடைக்கணும், இவருக்கு மிக உயரிய தண்டனை கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்த அந்த போப் பிரதிநிதி என்ன பண்றாருன்னா அவரை ஒரு டஞ்சனான சிறைச்சாலையில என்ன பண்றாங்க போடுறாங்க. அது எங்க அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னா இந்த பிராக் நாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, செக் ரிப்பப்ளிக் இருக்கக்கூடிய நம்ம ஜான் ஹஸ் இருந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருந்த நாடு வந்து ஜெர்மனியில் கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்தில் உள்ள சிறைச்சாலையில தான் யார் அடைக்கப்பட்டா அப்படின்னா இந்த ஹஸ் அடைக்கப்பட்டாரு. சாதாரண பிரச்சனை கிடையாது, துர்நாற்றம் வரக்கூடிய குளிர் இருக்கக்கூடிய மிகவும் கொடுமையான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல தான் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ சத்தியத்துக்காக போராட வேண்டியதா இருந்தது. அப்படி இருந்த போதும் சத்தியத்துக்காக அவர் நின்னாரு. அவரை என்ன பண்ணாங்கன்னா சில வருடங்களுக்கு பிற்பாடு அவரை முன்பதாக விசாரணைக்கு கூட்டிட்டு வராங்க. நீ மறுதளிக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றாரு. மறுதளிக்க மாட்டேன், இந்த சத்தியத்துக்காகவே நான் நிக்கிறேன்னு சொல்லப்படும் போது அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமான சில விஷயங்கள் செய்யறாங்க. அதை மாபெரும் போராட்டத்தில் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நான் வாசிக்கிறேன்னு. அவருக்கு ரொம்ப விஷயம் செஞ்சாங்களாம். ஒன்றன் பின் ஒன்றாக நான் பயங்கரமான பேய்களின் உருவங்கள் வரையப்பட்டதும் மத புரட்டர்களின் தலைவன் எனும் எழுத்துக்கள் முன்பகுதியில் பொறிக்கப்பட்டிருந்ததும் தாளால் செய்யப்பட்டதுமான கூம்பு வடிவ தொப்பியை அவரது சிரசில் சூடினார்கள். ஒரு கூம்பு வடிவ தொப்பி தலையில வச்சாங்களாம். அந்த தொப்பியில் என்ன எழுதிருந்துச்சா, பலவிதமான பேய்களின் உருவங்கள் வரையப்பட்டுச்சான். மத புரட்டனின் தலைவன் என்று என்ன பண்ணியிருந்தாங்களா, அந்த தொப்பியை அவர் தலையில வச்சாங்களாம். அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னு சொல்றாங்க, வாசிக்கிறேன். எனக்காக முள்முடியை சுமந்த கர்த்தாவே, இந்த அவமானமிக்க கிரீடத்தை உமக்காக நான் அணிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காக நீங்கள் முள்கிரீடமே சூடிருக்கீங்க, இந்த தொப்பியை உங்களுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், போட்டுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு நினைச்சாராம். எப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் உருவப்பட்டதோ அதை போன்று இவருடைய வஸ்திரமும் உருவப்பட்டது. அதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயிரோடு கட்டையில் கட்டி உயிரோடு அவர் என்ன பண்ணாங்கன்னா எரித்தாங்க. இவர் எரித்த பிற்பாடும் இவருடைய சாம்பலும் அங்கே இருந்த நதியில் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கலக்கப்பட்டது. இவ்விதமாக எப்படியாவது விக்லிஃபை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாங்க. ஆனால் விக்லிஃபை கொலை செய்ய முடியல. எந்த இடத்துல ஜான் ஹஸ்ஸை சிறைச்சாலையில் அடைக்கணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல தான் எப்படி ஹஸ் உருவானார், விக்லிஃபோட எழுத்தை படித்து தான் உருவானார். அப்போ விக்லிஃபை நம்ம எதுவுமே செய்யலையேங்கிற வெறுப்பு வந்ததுனால தான் எந்த இடத்தில் ஹஸ்ஸை சிறைச்சாலையில் அடைக்கணும்னு தீர்மானம் எடுக்கப்படுதோ அந்த இடத்துல ஜான் விக்லிஃபோட எலும்புகளை திரும்பவும் எடுத்து எரித்து சாம்பலில் கலக்கணுங்கிற எண்ணம் எங்கே வந்துச்சான்,
ஜான் ஹஸ்ஸை விசாரிக்கப்பட்ட அதே இடத்துல தான் விக்லிஃபோட எலும்புகளை எடுத்து என்ன பண்ண நினச்சாங்க. ஏன்னா இன்னும் விக்லிஃப் மரித்து போனாலும் விக்லிஃபோடைய எழுத்துக்கள் மூலமாக ரொம்ப பேர் உயிரடைகிறத யார் பார்க்குறா? இவங்க பார்க்குறாங்க. இதில் பயங்கரமான விஷயம் என்னென்னா, இங்கே ஜெரோம் ஃப்ரெண்டு இல்லை கூட, ஃப்ரெண்டுக்கு ஜான் ஹஸ் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சிருச்சு. ஜான் ஹஸ் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்ச உடனே எப்படியாவது இந்த கான்ஸ்டன்ஸ் இடத்துக்கு வந்துடணும்னு பார்க்க வராரு. ஏன்னா விசாரணை தானே பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு வந்தார். கடைசியில் பார்த்தா அவரை கைது செஞ்சுட்டாங்கன்னு தெரியுது. இப்போ விசாரிக்க வந்த இவர் ஃப்ரெண்டும் இதே நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரோம அரசாங்கத்துக்கு ஜெரோம் பற்றியும் தெரிய வருது. உடனே ஜெரோமை திரும்ப பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமை பிடிக்க போகிறாங்க. ஐயோ நம்ம கையங்களமா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பி ஓடுவதற்காக திரும்பவும் பராக் நகரத்தை நோக்கி அவர் வர்றாரு. போகும் வழியில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி 1 வருஷம் சரியான சித்திரவதை, அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி அவர் சாகும் நிலையில் இருக்கும்போது அவரை என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்க கூப்பிட்றாங்க. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா மறுதளிச்சாலும் இன்னும் ஆதாரப்பூர்வமாக ஆணித்தரமான ஒரு மறுதளிப்பு அவர்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறக்காக மறுபடியும் சிறைச்சாலையில் அவர் போடுறாங்க. ஆனால் அவருடைய மனசாட்சி, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக என்னுடைய வாலிபல் நாட்களில் செய்த எல்லா பாவத்தை விட இந்த பாவம் என்னுடைய மனசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் தாங்கன்னு அவர் ஜெபம் பண்ணி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு மிக குறைவான சாப்பாடு, மரணத்தருவாயில் இருந்த ஒரு நிலை. ஆனால் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படியாவது சத்தியத்துக்காக நிற்கணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது என்ன பண்ணார்னா, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய ஆசிரியருமான என்னுடைய நண்பருமான ஜான் ஹஸ்ஸும் அவர் பின்பற்றின விக்லிஃபோடைய எழுத்துக்களும் சத்தியத்துக்கு பிரியமானதாக இருந்தது. நானும் இந்த சத்தியத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் எந்த இடத்தில் இரத்த சாட்சியாக மரித்தாரோ அதே இடத்துல யாரும் இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்னா இந்த ஜெரோமும் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்போ ஒரு சில நேரத்தில் மறுதளிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட மறுபடியும் ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணார்னா இரத்த சாட்சியாக மறிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, ஒருவேளை நம்முடைய லைஃப்பில் ஏதாவது பேக் ஸ்லைடிங், ஏதோ ஒரு சத்தியத்தை அறிந்தும் நான் இன்னும் உறுதியாக நான் நிற்காமல் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை நிலைத்து நிற்பது என்பது சமரசத்தில் இருக்குது அப்படின்னா, நாம் ஜெரோமை போல மறுபடியும் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்ம சத்தியத்துக்காக நிற்கணுங்கிற வாஞ்சை நமக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த பாடம் நமக்கு வலியுறுத்துது. நிறைவாக ஒரு சாட்சியை சொல்லி நம்ம கடந்து செல்லலாம். நிறைவான சாட்சி யாருடையது அப்படின்னா வில்லியம் டிண்டல். வில்லியம் டிண்டல் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு நபர். இந்த வில்லியம் டிண்டல் பார்த்தீங்க அப்படின்னா 8 மொழிகள் கற்றுத்தேர்ந்தவரான். 8 மொழிகள். நமக்கு தமிழே சில நேரத்தில் தள்ளாடுது இல்லைங்களா? நம்முடைய தாய்மொழியே கொஞ்சம் தள்ளாட தான் செய்யுது. ஆங்கிலமாக நமக்கு புலமையாக தெரியும்னா அதுவும் கிடையாது, ஏதோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர் 8 மொழியில் புலமை பெற்றவரான். வேதாகமத்தை கிரேக்க பாஷையில், மூல பாஷையான கிரேக்க பாஷையத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் நபர் யாருன்னா இவர் தான். நம்ம ஜான் விக்லிஃப் வந்து லத்தீன்லேருந்து தான் மொழிபெயர்த்தார். ஆனால் இவர் மூல மொழியிலே என்ன பண்ணார்னா மொழிபெயர்த்தாராம். மூல மொழி படிப்பதற்காகவே கல்லூரிக்கு போய் கிரேக்க எழுத்துக்களை பயின்றாராம். இப்போது இந்த மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஜான் விக்லிஃப் காலத்தில் இப்படி பைபிளை மொழிபெயர்த்த உடனே கிட்டத்தட்ட 1408 வருஷத்தில் என்ன சட்டம் போட்டாங்க அப்படின்னா, யாரும் பைபிளை என்ன பண்ணக்கூடாது, மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் இப்போ வில்லியம் டிண்டல் காலத்தில் மொழிபெயர்ப்பு இருக்கக்கூடாதுன்னு உடனே இங்கிலாந்தில் பிறந்தவர் இவர் இங்கிலாந்து அரசன்ட்ட போய் என்ன பண்ண அரண்மனையில் கேட்குறாரு, நான் மொழிபெயர்க்கலாமான்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாக அனுப்பிவிட்டாங்க. அதனால் இங்கிலாந்துலேருந்து எங்கே போகிறாருன்னா ஜெர்மனிக்கு போய் யாரை சந்திக்கிறாருன்னா மார்ட்டின் லூத்தர் சந்திக்கிறார். மார்ட்டின் லூத்தர் இவரெல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போது ஜெர்மனியில் போய் உட்கார்ந்து என்ன பண்ணார் அப்படின்னா மொழிபெயர்ப்பு செய்து புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து பிற்பாடு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து அங்கங்கே ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு பயந்துனா அவர்களிடத்திலிருந்து தப்பி ஓடி எப்படியாவது சத்தியத்தை வெளில கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதலாவது அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் வில்லியம் டிண்டலுடைய வேதாகமோ அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் கூறுகிறது. வில்லியம் டிண்டலுடைய புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டது. அப்போ மார்ட்டின் லூத்தர் ஒரு பக்கம் சீர்திருத்தங்கள் செய்கிறார், இவர் ஒரு பக்கம் சீர்திருத்தம் செய்கிறாரு. அப்படியாக ஜெர்மனியிலிருந்து கப்பல் வழியாக இந்த அச்சடிக்கப்பட்ட வில்லியம் டிண்டலுடைய வேதாகமம் எல்லாமே எங்கே வருதுன்னா இங்கிலாந்துக்கு வந்து சர்க்குலேட் ஆகுது. அப்போ சில பிஷப்மார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நிறைய காசு கொடுத்து எப்படியாவது வாங்கி அழிச்சிடலாம், நிறைய காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்களாம் வாங்கி அழிச்சாங்களாம்.
பின்னாட்களில் வில்லியம் டிண்டேல் சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, ஒரு போதகர் ஒரு பிஷப் ஒருத்தர் வந்துட்டு அழிக்கணும்னு ரொம்ப காசு கொடுத்தார்ல, அந்த பணத்தை வச்சு தான் பல ஆயிரக்கணக்கான வேதாகம் நாங்கள் அச்சிட்டோம், அதில் அவருடைய பங்கு மிக முக்கியமான பங்குன்னு என்ன பண்ணாருன்னா சொன்னாராம். அப்போ அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் கிருபையினால் மொழிபெயர்த்து அநேகர் கொண்டு போய் சேர்த்தாங்க. பைபிளை ஜெர்மனியிலேருந்து இங்கிலாந்துக்கு கப்பல் வழியாக கடத்துவாங்களாம், அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. ஆண்டவருடைய கிருபையினால் கடைசியாக பெல்ஜியம் பகுதியில் என்ன பண்ணார், அவர் உயிரோடு பிடிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படும் போது தொண்டையை நெரிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு தீ வைத்து கொலை செய்யப்பட்டார். இப்படிப்பட்டதாக சாட்சிகள் பாருங்களேன். ஒருத்தருடைய எலும்புகளை எரித்து என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. ஹஸ், ஜெரோம், டிண்டேல் 3 பேரும் உயிரையே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, பைபிளை மக்களுடைய கைகளுக்கு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கையிலிருந்து பாவ மன்னிப்பு பணத்தில் தான் கிடைக்கிறது என்பதும், இந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டால்தான், ரோம அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால்தான் பரலோகம் போக முடியும்னு திணிக்கப்பட்ட அநேக தவறான விதிகள் எல்லாத்திலிருந்து விடுபடணும். மூட நம்பிக்கையிலேருந்து விடுபடணும்னா சத்திய வெளிச்சம் எல்லார் கைக்கு என்ன பண்ணணும், போகணும். ஜெகோவாங்கிற வார்த்தையை யார் தான் உருவாக்குனது அப்படின்னா வில்லியம் டிண்டேல் தான். எப்படி அப்படின்னா, யாவே அப்படிங்கிற வார்த்தை தான் கர்த்தர் என்ற பதத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். கர்த்தர் என்ற பதத்தை குறிக்கக்கூடிய YHWH இதான் யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. YHWH இந்த இடத்துல YHWH இந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, வவ்வல்ஸ் AEIOUன்னு சொல்லுவோம்ல, அந்த வவ்வல்ஸ் அங்கே யூஸ் பண்ணார். YHக்கு நடுவில் என்ன பண்ணார்னா யூஸ் பண்ணார், YEH அப்படிங்கிறது. அப்புறம் ஹச்சுக்கும் டபிள்யூக்கும் பக்கத்தில் ஓ போட்டார், EO எஹோ. டபிள்யூக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஏ போட்டார், EOA. அதனால தான் யெகோவா அப்படிங்கிற வார்த்தையை இவர் தான் உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, பின்னாட்களில் கிங் ஜேம்ஸ் பைபிள்னு நம்ம படிச்சுக்கோங்களா, KJVன்னு வச்சுருக்கோம்ல, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கிங் ஜேம்ஸ்கிற அரசனால் கொண்டு வரப்படுறதுக்கு மொழிபெயர்ப்பதற்கான மூல காரணமாக எந்த பைபிளை தான் வச்சுருந்தாங்கன்னா, இந்த வில்லியம் டிண்டேல் பைபிளை தான் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 80% அவர் மொழிபெயர்த்ததை தான் அப்படியே சரிபார்த்து என்ன பண்ணியிருக்காங்களாம், வச்சுருக்காங்களாம். அவ்வளவு தூரம் எப்படி ஷேக்ஸ்பியர் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எவ்வளவு மொழித்திறன் கொண்டவர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இவருடைய மொழி ஆற்றல் மிக முக்கியமான பங்காக ஆங்கிலத்தில் என்ன பண்ணிச்சான், இருந்துச்சான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நபராக சத்தியத்தை எல்லார் கைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன்னுடைய உயிரையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் சத்தியத்துக்காக என்ன பண்ண போகிறோம், நாம் சத்தியத்துக்காக என்ன பண்ண போகிறோம். நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடும் அளவிற்கு நம்முடைய உள்ளம் இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் கொடுக்கிறோமா, நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவர் கொடுக்கிறோமா. சில நேரங்களில் சூழ்நிலை வாய்த்தால் இவர்கள் தங்களுடைய உடல் சுட்டரிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் கொடுத்தாங்க. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவருக்கு, என்னுடைய உள்ளமெல்லாம் ஆண்டவருக்கு, என்னுடைய உடலும் பயன்படுத்தப்படுவதற்கு நான் என்ன பண்ணுறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு they took a stand. ஒரு வைராக்கியத்தை கொண்டவர்களாக சத்தியத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இவங்கெல்லாம் வயசு பாருங்கள், ஒருத்தருக்கு 42, இந்த வில்லியம் டிண்டேலுக்குலாம் 42 வயசு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஹஸ்ஸுக்கு 46 வயசு. ஜெரோம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வயசு தான், கிட்டத்தட்ட ஒரு 37 வயசு தான். 37, 40, 42 இதெல்லாம் ஒரு வயசா, சாகிற வயசா? ஆனால் தன்னுடைய இளம் வயதில் தங்களுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி கர்த்தருக்காக கொடுத்தவங்களாக இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி நம்ம பைபிள், நம்ம வீட்டில் எத்தனையோ பைபிள் இருக்குது, அதனாலேயே என்னவோ அருமை தெரியாமல் போயிடுது. பைபிள்லாம் படிக்கிறோமா? இன்னைக்கு எல்லார் கையிலையும் பைபிள் கிடச்சிருச்சா அப்படின்னா எத்தனையோ நபர்களுடைய கைகளில் இன்னும் வேதாகமம் கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்குது. ஒரு புதிய ஏற்பாடோ வேதாகம பிரதியோ கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்குது. யாருக்காவது பைபிள் மாதத்துக்கு ஒரு 5 பேர் பைபிள் கிஃப்ட் கொடுக்கணும், பைபிளே அவங்க வீட்டில் இல்லை, ஆனால் ஒரு கிஃப்டாக இருந்தாப்பா அவனை கிஃப்ட் கொடுக்கணும்னு அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? பைபிள் கொண்டு சேர்க்கப்படுவதற்கு எதாவது யோசிக்கிறோமா? ஏதாவது ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவங்க எல்லாருமே பெற்றுக்கொள்ளணுமே. எவ்வளோ மூட நம்பிக்கையில் நம்முடைய தேசம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோமா? அன்றைக்கு ரோம அரசாங்கத்தின் கீழாக எவ்வளோ மூட நம்பிக்கையில் இருந்ததோ அதற்கு நிகரான ஒரு மூட நம்பிக்கையில் நம்முடைய சமூகம் இருக்குது, நம்முடைய தேசம் இருக்குது. அவ்வளோ மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நமக்கு கிடைத்த ஆசிரியப்பு கூட சத்தியம் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு கிடைத்த மரித்தொரு நிலை பற்றின சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், அதனால் தெரியும். ஒரு பேய் இருக்குதுங்கிறத வச்சு எவ்வளோ தொழில் பண்ணுவாங்கங்கிறத நான் பார்த்துருக்குறேன். நான் ஒருத்தவங்களுடைய அறியாமையை வச்சு எவ்வளோ தொழில் பண்ணுவாங்கிறத பார்த்துருக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனசே உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் சொல்கிறதுக்கு எவ்வளோ செலவுனாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
எவ்வளவு அறியாமல் இருக்காங்க தெரியுமா? ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள்னு வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறார். மரித்தவர்கள் நம்பிக்கை இருக்கான்னா அவன் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோட மரித்தவனுக்கு எங்கே என்ன ராஜ்யம் இருக்குது? நித்திய ராஜ்யம் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ நம்பிக்கையோட நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம சுற்றிலும் உள்ள சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிறதா? ஒருவேளை பரலோகத்துக்கு போகிறத இந்த அரிய வாய்ப்பை நம்ம மட்டும் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு எதுவும் என்ன இருக்குதா? யாருக்கும் சொல்லிட வேண்டாம், வந்துட போகிறாங்க அப்படின்னு. சத்தியத்துக்காக நின்னாங்க, சத்தியத்துக்காக உயிரை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இந்த பாடம் நிச்சயமாக ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சீக்கிரத்தில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட போகுது. நம்ம நினைக்கும்படியான அரசாங்க சூழ்நிலை கிடையாது. மாபெரும் போராட்டத்தின் காலத்தில் இருந்த மாதிரி ஒரு அரசாங்கம் மத சட்டத்தை அமல்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதுதான் அங்கே பிரச்சனையே. எங்கே? வில்லியம் டிண்டல் காலத்தில், ஜான் ஹஸ் காலத்தில், ஜெரோம் காலத்தில், வில்க்லிஃப் காலத்தில் மறுபடியும் ஒரு அரசாங்கம் வரப்போகுது. அந்த அரசாங்கம் அரசியல் வல்லமையை கொண்டு மத சட்டங்களை அமல்படுத்த போகுது. அப்போல்லாம் நம்ம பாஸ்டர் சொல்கிற மாதிரி ஊழியம் செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாத ஒரு காலம் வரப்போகுது. கைப்பிரதிகள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாத காலங்கள்லாம் வரப்போகுது. இயேசுவின் அன்பை எவ்விதத்திலும் சொல்லலாம் அப்படிங்கிற சுதந்திரம் பறிபோகும் போகுது. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே உங்களுக்கு செய்யலாம் நினச்சா வாய்ப்பு தான் கிடைக்கலன்னு ஆண்டவரை பழி போட போகிறோமா? சுதந்திர காற்று சுகமாய் வீசுகிறது, நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக இந்த எண்ணங்களை நம் எல்லோருக்கும் இதயத்திலும் விதைப்பாராக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.